நீங்க பாருங்க, கைதி 2 தான் வரும். கண்டிப்பா விக்ரம் 2 தான். கைதியோ இல்ல விக்ரமோ இல்ல, போகடா. என் தலைவர் மாஸ் மகாராஜா அல்லு அர்ஜுன் வச்சு ஒண்ணு பண்றான் பாருங்க, 2000 crores கண்டிப்பா. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைய சொல்லும் லோக்கிடா. எல்லாத்தையும் நான் விட்டுருவேன்டா. இரும்பு கை மாயாவின்னு ஒண்ணு எடுக்கிறேன்னு சொன்னாதனமா. நீங்க இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க? கைதி 2வே வரல. சோ பேசிக்கலி இந்த வீடியோல நம்ம யாரை கடிக்க போறோம், யாரை அடிக்க போறோம், இல்ல யாரை பத்தி பேச போறோம்னு உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இவருக்கு இன்ட்ரோ கொடுக்கவே தேவையில்ல. ஏன்னா இன்ட்ரோ கொடுத்தா ஏன்டா டைம் வேஸ்ட் பண்றீங்க, கட் பண்ணி தூக்கி ஓரத்துல போட்டு படத்துக்கு போங்கடா அப்படின்ற சொல்ற ஒரு ஆளு. ஃபியூச்சர்ல லோகேஷ் கனகராஜோட உண்மையான முகம் எப்படி இருந்திருக்கும்னு தேடும் போது பல போட்டோஸ், பல அவதாரங்கள், மார்பிங் போட்டோஸா வரும். என்ன ரங்கா? அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, லோகேஷ் பண்ண சம்பவங்கள். அப்படி 2019ல விஜயோட பிகில் ரிலீஸ் ஆனிச்சு. அதுக்கு எதிரா ஒரு படம் வந்துச்சு, கைதி அப்படின்னு. விஜய்க்கே ஒருத்த டஃபா ஓப்பனண்டா ஒருத்த இறங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சும்மா யதார்த்தமா போய் உட்காந்து தியேட்டர்ல பார்த்தேன். கொஞ்சம் கொஞ்சம் சம்பவமா பண்ணி வச்சிருக்கான் அதுல. அந்த காலத்துலலாம் பாத்ரூம் போறதுக்கு ஒரு கேப் விடுவாங்க. கமர்ஷியல் சினிமால பாட்டெல்லாம் ஃபாலோ பண்ணிடுவாங்க, இத்தனை நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்னு. ஆனா என் தலைவன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ மூத்திரம் அடிக்க வேணாம், ஒன்னும் அடிக்க வேணாம், நுனி சீட்ல உட்காந்துட்டு மூத்திரத்தை அடக்கிட்டு பாடுறா படத்தை அப்படின்னு ஒரு படம் எடுத்தான். அதுதான் கைதி. ஏன் தெரியுமா? இது நான் அழுத்தி சொல்றேன், நான் அப்படிதான் அந்த படத்தை பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பிகிலுக்கு தான் போனேன் தீபாவளி அன்னைக்கு. கைதி நான் ரிவ்யூ கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் சும்மா போய் உட்காந்து பார்த்தேன். ஆனா என் தலைவன் நைட்லயே ஒரு படம் எடுப்பான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. அது புதுசாவும் இருந்துச்சு எனக்கு. அது கரெக்டா தீபாவளி அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பிலிம் தியேட்டர்ல பாக்குறப்ப ஒரு மாதிரி டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு எனக்கு. தமிழ் சினிமாவை ரீபிராண்ட் பண்ணதுல ஒன் ஆஃப் த முக்கியமான ஆளு நம்ம லோகேஷ் கனகராஜ். ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணாரு, மாநகரம் பண்ணாரு, கைதி பண்ணாரு, மாஸ்டர் பண்ணாரு, விக்ரம் பண்ணாரு. குறுகிய டைம்ல இவ்வளவு விஷயத்த பண்ணவரு. நிறைய விஷயங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. ஆனா இப்ப அந்த வேகம், விவேகம் எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு. அந்த குற்றச்சாட்டுனாலதான் தலைவருக்கு ஒரு புது பேரும் கொடுத்தாங்க, ஸ்கேமர் கனகராஜ் அப்படின்னு. லோக்கியோட இன்டர்வியூ எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த லோக்கி தான் முத கொண்டு வந்தான் இண்டஸ்ட்ரிக்கு. 50% என்னோட படம், 50% ஹீரோவோட படம். இதுவே ஒரு புது விதமான ஸ்கேம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது டைரக்டர் வந்துட்டான் நம்மள எல்லாம் இன்ஸ்பயர் பண்றதுக்கு அப்படின்னு நினைச்சேன். போக போக தமிழ் சினிமாவுக்கு ஒரு பழைய டைரக்டர் இருக்கா, நம்ம எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் மாறிடுச்சு. நான் உண்மையாவே ஒரு விஷயம் சொல்லிட்டா, இப்போ உள்ள தமிழ் சினிமா மட்டமா போயிட்டு இருக்கு. ஒரு 2023க்கு அப்புறம் இப்ப 2026 ஆயிடுச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே பிள்ளையார் சொல்லி போட்டது யாருன்னா நம்ம தலைவன் லோக்கி. என்னத்த வச்சு? விக்ரம வச்சு. அதுவும் முதல்ல தமிழ் சினிமால ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸ் ஆரம்பிச்சு வச்சதும் லோக்கி தான். அந்த சினிமேட்டிக் யூனிவர்ஸ் எதுல நல்லா இருந்துச்சுன்னா அந்த கனெக்ஷன், கைதிக்கும் விக்ரமுக்கும் உள்ள கனெக்ஷன். ஆனா அது லியோல ஓகே ஆகலன்றதுதான் என்னோட கருத்துலா. சின்ன சின்ன ஸ்டார்ஸ் வச்சு எடுக்கும்போது அவருக்கு டைரக்டர் ஃப்ரீடம் நிறைய இருந்துச்சு. விஜய், ரஜினி இந்த மாதிரி ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது அந்த டைரக்டர் ஃப்ரீடம் கிடைக்கலையோன்னு தோணுது. அதனாலதான் லோக்கி கொடுக்குற முட்டெல்லாம் பாத்தீங்கன்னா 50% என் படம், 50% ரஜினி படம் அப்படின்ற மாதிரி ஒரு முட்டு கொடுக்குறாரு. சினிமா டைரக்டர்ஸ்குள்ள பல தரப்பட்ட ஓல்கள் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா கேசட் காணா போயிடுச்சு, ஸ்கிரிப்ட் மறந்துட்டேன், அந்த மாதிரி இது ஒரு புது வகை ஓலா இருக்கிறப்ப எனக்கு இவர் ஒரு வச்சிருக்காரு ஒட்டு சொல்றதுக்கு அப்படின்ட்டு. என்ன ரங்கா? எல்சி கதை சொல்றதை விட மெமரி ரீகாலிங். ஓ இது இங்க இருக்கு, இது இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரிதான் இருக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரே படத்துல ரோலெக்ஸும் விக்ரமும் இருக்காங்கன்றதை விட ஒரே படத்துல கமலாசும் சூர்யாவும் இருக்காங்க, அதே டைம்ல ஃபாட் ஃபாசிலும் விஜய் சேதுபதியும் இருக்காங்க அப்படின்றதுதான் ஹைப்பே. சோ அந்த டைம்ல சூர்யா என்ட்ரி கொடுத்து ஒரு ஹைப் கொடுக்கவும் தான் அந்த எல்சின்ற பிராண்டே அப்படி உருவானுச்சு. உருவாகின வேகத்திலயும் அது புஷ்ன்னு போயிடுச்சு. என்ன ரங்கா? லியோனால. ஆமா, ஏன்னா லியோ நல்ல படம் தான். லியோ நல்ல படம் தான். கூலிக்கு அப்புறம் எல்சியோட கனெக்ட் பண்ணாம இருந்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்குமோ. பிளாஷ்பேக் கூட ஏத்துக்கலாம். ஆனா அவனுங்க இது எல்சியோ இதுக்குள்ள திணிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு எனக்கு. சோ அது மட்டும் தான் கொஞ்சம் ஓவர்வெல்மிங்கா இருந்துச்சு.
இந்த பழைய பாட்டெல்லாம் ட்ரெண்ட் பண்ற ஒரு ட்ரெண்ட் செட்டராகவும் இருந்தது வந்து லோகேஷ் கனகராஜ் தான். லோக்கி படத்துல வந்து லோக்கி அதிகமா காசு சம்பாரிச்சிருக்காரோ இல்லையோ, இளையராஜா கண்டிப்பா சம்பாதிச்சிருப்பாரு. அது ஆரம்பத்துல பண்ணும்போது ஓகே நல்லா இருக்கு கைதியில அப்படின்னு இருந்துச்சு. அப்ப லியோக்கு பண்ணும்போது ஓகே நல்லா இருக்கே அப்படின்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. விக்ரம்க்கும் அப்படிதான் இருந்துச்சு. கூலியில பண்ணும்போது அதே பண்ணாரா, டே டே போதும்டா அதையே வச்சு ஏன்டா ஓட்டிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. ஆனா ஏன் உங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா, அதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஜிபி போய் பாத்துட்டு வந்துட்டீங்களா, அதனாலதான். சோ இப்போ நம்ம லோகேஷ் பத்தி பேசுறப்ப இதுக்கப்புறமும் அவனோட அப்கமிங் ப்ராஜெக்ட்லாம் நல்லா இருக்குமா, தியேட்டர்ல நம்பி போலாமா அப்படின்ற சந்தேகத்தை எழுப்புற விதமா தான் இருக்கு. இதுக்கப்புறம் லோகேஷ் படம் வெளியே வந்தா லோகேஷ் படத்துக்கு வெயிட் பண்றேன்னு இல்லையோ, பட ரோஸ்ட்டுக்கு கண்டிப்பா வெயிட் பண்ணுவேன். அவரு லோகேஷ போட்டு அடிக்கிறது வந்து ஒரு மாதிரி புது வகையா எல்லாம் பிரம்படி கொடுப்பாரு லோகேஷோட தாட் ப்ராசஸ்க்கு. இனிமேல் வந்து படம் பார்க்காதீங்க, யூடியூப் வீடியோ பாருங்கடா கண்ணிகளா அப்படின்னு சொல்றீங்களா? லோகேஷ்க்கு எப்படிதான் இருக்கும் இப்ப என்ன ரங்கா ஜோக் கட்டுறீங்களா? லோகேஷ் பண்ண படத்திலேயே இவ்வளவு படம் இருக்கு, ஆனா ஒரே ஒரு படத்துக்கு மட்டும் ரொம்ப ஹைப்பா இருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா கைதி 2. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து ஹைப்பா இருக்காங்கன்னா, அந்த ஒரே ஒரு டயலாக் தான் 10 வருஷம் உள்ள இருந்தாலும் தெரியும், அதுக்கு முன்னுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் இறங்குவாரு. லோகேஷ் கனகராஜ் அண்ணா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கைதி 2ன்ற கான்செப்டே அழிச்சிருங்க உங்க மனசுல இருந்து. 10 வருஷத்துக்கு முன்னுக்கு இப்படி இருப்பான் அப்படின்றது நாங்க வந்து என்னென்னமோ யோசிச்சு வச்சிருக்கோம். எங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு ஆள் வந்து வேற மாதிரி யோசிச்சு வச்சிருக்கலாம். கடைசியா வந்து அவர் வந்து கூலி வேலை பாத்துக்கிட்டு இருந்தாரு, சென்னையில பானிபூரி வித்துக்கிட்டு இருந்தாரு, அந்த மாதிரி நீங்க முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆயிரும். சோ நீங்க பானிபூரின்றது சொல்றது என்ன கஜா தானே? கைதி 1 நல்ல படம், அது பெட்டர். நீங்க கைதி 2ன்ற கான்செப்ட் நீங்க யோசிக்க வேணாம். அதுக்கு பதிலா வேற ஒரு ஆள், வேற ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள போட்டு அடிங்க. ப்ரோ இந்த வீடியோ மட்டும் அல்லு அர்ஜுன் பார்த்தானா கண்டிப்பா கருவான். அல்லு அர்ஜுன் தான் இப்ப பேன் இந்தியா ஸ்டார், பிரபாஸ் இல்ல. சூர்யா இல்லையா? அப்பனா ரைஸ் அண்ட் ஃபாலோ சூர்யான் மூல போடுங்கடா ஒரு வீடியோ. இல்ல இன்னொன்னு, எல்சியூ வந்து இப்ப ரொம்ப ப்ரெடிக்டபிள் ஆயிட்டு இருக்கு. சோ அதனாலயே வந்து கொஞ்சம் டிலே தள்ளி போடுறாங்களா என்ன கதைன்னு தெரியல. எல்சியூ எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ப்ரெடிக்டபிள் ஆகுதோ அவளுக்கு எவ்வளவு வந்து அந்த யூனிவர்ஸ்க்கே வந்து ஒரு டேஞ்சர். ஏன்னா நீங்க பாருங்க, லியோ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான், ரோலெக்ஸ் 27 வருஷம், ஏன் 27 வருஷம் என்ன பண்ணா, கைதி வந்து 10 வருஷமா நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய மர்மங்கள் இருக்கிற இடம் தான் வந்து எல்சியூ. ஆஃப்டர் லியோ வந்து ஆளாளுக்கு ஒரு தியோரி, ஆளாளுக்கு ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி கேமியோஸ் எல்லாம் வந்து அந்த படத்தை வந்து ஒரு லூஸ் ஆக்கி விட்டுருச்சு. நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம், ஓகே படம் இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும். என்னைய கேட்டா அவருக்கே வந்து ஒரு பிரேக் வேணும், டைரக்ஷன்ல இருந்து ஒரு பிரேக் எடுத்து இந்த எல்சிஓ கொஞ்சம் வேற மாதிரி கொண்டு போலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்தாதான் இந்த எல்சிஓன்ற விஷயம் வந்து சர்வைவ் ஆகும். பட் பேக் இன் டே வந்து அவர் எதையும் உருவாக்கல, நம்ம தான் உருவாக்கி அவருக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன ரங்கா, கைதியில பார்த்தா 10 வருஷம், லியோல பார்த்தா 2-3 வருஷம் இருக்கும், அப்புறம் கூலியில பார்த்தா 30 வருஷத்துல ஒருத்தர் ஆஃப்லைன்ல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. நான் லோக்கி கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றது என்னன்னா, நீங்க ஒரு 5 வருஷம் ரெஸ்ட் எடுங்க, ஸ்கிரிப்ட் எழுத கத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க புதுசா அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க புதுசா வேற ஒரு படம் யோசிச்சு எடுங்க அப்படின்றதே நான் ரிக்வெஸ்டா வச்சுக்கிறேன். சோ கேட்டா நோ ஆஃபென்ஸ், தப்பா எடுத்துக்காதீங்க லோக்கி. இல்ல ஆனா இது ஆக்சுவலி அவரே சொல்லியிருக்காருல்ல, இதெல்லாம் அவரோட பழைய ஸ்கிரிப்ட். முக்காவாசி படங்கள் அவர் எடுத்தது வந்து இதெல்லாம் இந்த ஸ்கிரிப்ட் இது கொஞ்சம் மாத்தி எடுத்தேன். லோகேஷோட படங்கள் வந்து இப்படி இருந்தாலும் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, லோகேஷ் படத்துல வர மேன் எல்லாம் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருப்பாங்க. மெஸ்குலினிட்டிய வந்து ஒரு ரீபிராண்ட் பண்ணி தமிழ் சினிமா கொடுத்த மாதிரி இருக்கும். எவனோ ஒருபடியா ஃபிளர்ட்டும் பண்ண மாட்டான், எங்கேயாச்சும் அந்த சாஃப்ட் ஃபேஸ் கூட இருக்காது. நீங்க பாருங்களேன், சூர்யாவே எவ்வளவு பயங்கரமா இருப்பாரு பாருங்க. படம் ஃபுல்லாவே எல்லாமே ஒரு ட்ரௌமா, ஒரு மைண்ட் ஃபக்கு, ஒரு ரேஜோடய இருப்பானுங்க. அது மட்டும் இல்ல, அவர் படத்துல கொக்கேனும் நிறைய இருக்கும். அதனாலதான் அவருக்கு இன்னொரு பேரு இருக்கு, கொக்கேஷ் லனகராஜ். எனக்கு லோகேஷ் கிட்ட பிடிச்சது என்னன்னா, நான் இது வரைக்கும் மத்த நிறைய படம் பார்த்திருக்கேன், பட் லோகேஷ் படத்துல இருக்கிற அந்த கேரக்டர் ஆர்க் எனக்கு பிடிக்கும். அவன் ஒரு கேரக்டர் யூனிக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க மாஸ்டர்ல பாத்தீங்கன்னா விஜய் சாரோட கெரியர்லயே வந்து அந்த மாதிரி பண்ணதில்லை, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு மாதிரி யூனிக்கா இருந்துச்சு. அதே மாதிரி நீங்க லியோல பாத்தீங்கன்னா அதே சேம் தான், அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ கைதியில அப்படியேதான். அப்புறம் நம்ம விக்ரம்ல வந்து ரோலெக்ஸ்ன்ற கேரக்டரும் சூர்யா அவன் கேரியர்ல அந்த மாதிரி நெகட்டிவ் ரோல் பண்ணிருப்பான், பட் அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் ரோல் எனக்கு தெரிஞ்சு பண்ணிருக்க மாட்டான். ஆனா இப்ப அந்த யூனிக்கான விஷயம் வந்துட்டு இப்ப லோகேஷ் கிட்ட இல்லன்னு நினைக்கிறேன், தெரியுமா? என் தலைவன் ஒரு கதை எழுத மாட்டான், ஒரு மொமெண்ட், நிறைய மொமெண்ட்ஸ் எழுதி வச்சு அதை ஒரு ஃபுல்லா கம்பைன் பண்ணி இததான் படம்ன்றான். அது விக்ரம் லியோல எல்லாம் வந்து அவ்வளவு obvious தெரியல.
ஆனா கூலியில ரொம்ப obvious-ஆ தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு கூலியோட ஸ்கிரிப்ட் கமலோடயா இருக்குமோன்னு ஒரு சந்தேகம். செந்தில ஜெயிலுள்ள வச்சே போடணும்னா நம்மால ஒருத்தன் பிளாக் உள்ள இறங்கணும்டா. உன்னால முடியும். பேசிக்காவே வந்து லோகேஷ் படம் நல்லா இருக்குன்னா அது லோகேஷ் கனகராஜை தாண்டி தலைவன் அனிருத்னாலதான் நல்லா இருக்கு. டைரக்டர் வந்துட்டா லோக்கிக்காக இறங்கி செய்வான். அந்த பாட்டே வந்து எமோஷனலாவே இருக்கும். நீங்க எல்லா படத்துலயும் இவ்வளவு பாட்டு எடுத்து பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். அதான் அந்த விக்ரம்ல மான் பண்ணுவாங்களா ஒரு பாட்டு. ஏதோ சொல்ல வரீங்க, ஆனா எனக்கு தான் அது ராங்கா விழுவுதுன்னு நினைக்கிறேன். என்ன ரங்கா? நன்றி மக்களே. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விஜய் படத்துக்கூடயே ஈக்குவலா சண்டை போட்ட ஒரு படமா இருந்துச்சு. ஏன்னா அந்த டைம் வந்து விஜய் வந்துட்டு பீக்ல இருந்தாரு. கெரியரின் உச்சத்துல. கெரியரின் உச்சமா? அது அவர் மட்டும் தான் சொல்றாரு. சரி விடுங்க. ஐயோ கடிச்சுட்டான்.